உங்களை கடைசி நேரம் அவர் சுமப்பார், உங்களை பார்ப்பார். எத்தனை ஜனாசாவுக்கு போயிருக்கிறேன், கொண்டு வந்து மைக்கு கடைசியில் ஜனாசாவை அறிவித்தல் கொடுக்க போக்கல நல்ல ஞாபகம். லோயர் மகன், ஆனால் ஜனாசா தொழுவிக்கு தெரியாது. கடைசி ஒரு நாள் உம்மா மவுத்து வந்து கேட்குறாரு. நினச்சி அவருக்கு எல்லாம் தெரியும் எங்கள் ஏரியாவில். என்ன துவா அது எப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜனாசாண்டா என்னென்னு தெரியுது அவங்களுக்கு. ஒரே ஒரு தொழுகை, இதோடு நான் முடிச்சு கொள்கிறேன். ஒரே ஒரு தொழுகை, நாங்கள் டெட் பாடியை வச்சு தொழுகிற ஒரு தொழுகை. இது வரைக்கும் எங்கள் தொழுகையில் எந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்றுமே இருக்காது. கிப்லாவை நோக்கி நாங்கள் தொழுவோம். ஆனால் ஒரே ஒரு தொழுகை சஜிதா செய்யாமல் முன்னாடி ஜனாசாவை வச்சுட்டு இறந்த உடலை வச்சுட்டு தொழுவோம். சுஜூது செய்ய மாட்டேன், நின்று தொழுவோம். முன்னுக்கு இருக்கு. ஹசரத் லுகர் அசர் மகரிப் இஷாலாம் தொழுவிக்கிறார், பெருநாள் தொழுவிக்கிறார். ஜனாசா ஹசரத் தொழுவிக்க மாட்டார். உங்கள் ஜனாசாவுக்கு உண்டு உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி வருவார், இல்லை உங்களுக்கு ஆம்பளை புள்ள இருந்தால் அவங்க முன்னாடி வருவாங்க. ஹசரத் மைக்கை கொடுத்துட்டு போயிடுவார். மைக்கை கொடுத்துட்டு நீங்கள் தொழுவீங்கன்னு போயிடுவார். அந்த நேரத்தில் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு ஏன் கூப்பிடுறோம், ஏன் மக்கள் வரும்? அவங்க அந்தந்த இடத்துல இருந்து தொழலாமே. அல்லாஹ் உணர்வு உண்டாக்குறான். இன்றைக்கி பேசினவங்க பேசாமல் இருக்கிறாங்க, கையை தூக்கினவங்க கையை தூக்கல, ஹார்ட் வேலை செஞ்சதுக்கு ஹார்ட் வேலை செய்யலை. இதே மாதிரி ஒரு சபையில் இதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீ வரணும் என்ற ஃபீலிங் தான் அங்கே அவ்வளவு பேர் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ மகன் முன்னாடி வருவார், வந்துட்டு தக்பீரை சொல்லிட்டு கைகளை கட்டிட்டு சொல்லுவார். ஃபஸ்ட்டு சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத்து சொல்லணும். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رسول الله صلى الله عليه وسلم صلوات சொல்லுவோம். மூணாவது தான் அந்த டேர்ன் அல்லாஹ் தர்றான். 40 பேர் இணை வைக்காதவர்கள் சேர்ந்திருந்தால் வஜபத் லஹுல் ஜன்னா, ஜன்னாட கதவு திறந்துடும். ஸோ அதுக்காகவே உறவுகள் வந்திருப்பாங்க, அவங்க ஷிர்க்கு செஞ்சிருக்கக்கூடாது, அவங்க ரப்போட நெருங்கி இருக்கணும். இப்போ ஏன் ஹசரத்து தொலைவிக்கு அவங்க கொடுக்குறாரு தெரியுமா? புள்ளட கையில் உங்கள் ஹஸ்பண்ட கையில் கூடுதலான உணர்வோட அழுது அல்லாவோட பேசுறது யாரோ அல்லாஹ் கபூலாக்க போதுமானவன். ஹசரத்துக்குரிய உறவை விட இந்த நேரத்தில் மகனுக்கு உம்மாவோட கூட இறக்கம் இருக்கும், பாப்பாவோட கூட இறக்கம் இருக்கும். அதனால் முன்னாடி வந்து இப்போ துவா கேட்க போகிறோம். இதான அந்த ஃபைனல் துவா, பெத்த தாய்க்கு கேட்குற லாஸ்ட் துவா, அதாவது தகப்பனுக்கு கேட்குற லாஸ்ட் துவா. எத்தனை பிள்ளைக்கு பாடம்? அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونكه من الخطايا كما نكيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من. இப்படி ஒரு துவா போகும். அந்த துவா ஃபீலிங்ஸோட ஓதணும். இது வெரி ஃபைனலாக உம்மாக்கு சொல்ல போகிறோம், மறுமையில் சந்திப்போம். வெரி ஃபைனல் அந்த வாய்ப்பு பிள்ளைகளே கிடைக்கிது, அது உங்கள் ஹஸ்பண்டே கிடைக்கிது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு. என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீங்க, இப்போ உங்கள் சந்ததி பாவ மன்னிப்பு கேட்குது. இறைவா உங்களை மன்னிச்சரியா அல்லாஹ் உன்னை சந்திக்க வராங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, உன் இறக்கத்தை காட்டியா அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவங்க செஞ்ச பிழைகளை பொறுத்துறியா அல்லாஹ், இரேஸ் பண்ணிறியா அல்லாஹ். பிழைகள் செஞ்சிருப்பாங்க, பாவம் வேற பிழைகள் வேற, யாரெல்லாம் இரேஸ் பண்ணிறியா அல்லாஹ். முன்னாடி வச்சு குற்றவாளி கூண்டுல அவங்களுக்கு அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு, நாங்கள் நுழைவிக்க போகிறோம் யா அல்லாஹ் கபரில். எங்கள் உம்மாவை 6 அடி கபரில் போட போகிறோம், மண்ணை போட்டால் இருட்டாயிரும் யா அல்லாஹ். அந்த நுழைவை சங்கையாக்கிறியா அல்லாஹ். நாங்க விட்டுட்டு போயிருவோம் யா அல்லாஹ். கபர் நெருக்கும், கபரை விசாலமாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். அவங்க வாழணும் யா அல்லாஹ். இது உணர்வால வரப்போக்களை கண்ணீர் வர ஆரம்பிக்கும். தண்ணீரால குளிப்பாட்டு, நாங்க குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். நாங்க பாடியை குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். ஆனா அவங்க கல்ப குளிப்பாட்டியா அல்லாஹ். பாவங்கள் ஒட்டிருக்கும் யா அல்லாஹ். தண்ணீராலும் குளிர் தண்ணியாலும் பனிக்கட்டியாலும் நீ குளிப்பாட்டியா அல்லாஹ். அவங்களை தூய்மையாக்கிறியா அல்லாஹ். வெள்ள ஆடையில ஒரு அழுக்கு பட்டிருந்தது, துவைச்சு அப்படி வெண்மையா தெரியுமோ.
எங்க உம்மா கல்ப அப்படி ஆக்கிரியா அல்லாஹ், எங்க வாப்பா கல்ப அப்படி ஆக்கிரியா அல்லாஹ். வ அப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரி. இந்த வீட்டுல நாங்க இருந்தோமே அல்லாஹ், இப்ப 4 பேரா இருந்த வீட்டுல 3 பேர் ஆயிட்டோம். உம்மாவை இழந்துட்டோம், வாப்பாவை இழந்துட்டோம். யா அல்லாஹ் வ அப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரி. இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ், இருந்ததை விட நிம்மதியா இருக்கிற ஒரு வீடை கொடுத்துறியா அல்லாஹ். வ அப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரி வ அஹ்லன் கைரம் மின் அஹ்லி. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப குடும்பம் இல்ல, அவங்களுக்கு இதை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வ ஜௌஜன் கைரம் மின் ஜௌஜி. இந்த உலகத்துல கொடுத்த துணியை விட சிறப்பான ஒரு துணியை கொடுத்துறியா அல்லாஹ். வ அத்கில்ஹுல் ஜன்னா. யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ். அவங்களுக்கு ஜன்னாவை கொடு என்ற உணர்வு வடிக்கிறதுக்கு தான் அந்த ஜனாசாத்துல வாயிது மின் அதாபில் கபர் மின் அதாபின்னா, நரக வேதனையிலேருந்து கபர் வேதனையிலேருந்து அவங்கள பாதுகாத்துறியால. உங்க புள்ள ரெடியா சொல்ற அளவுக்கு நீங்க வளர்த்துட்டீங்களா? ஸோ அதனால அன்பான தாய்மார்கள் நேரம் கூடுதலாக போகிறனால நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, இந்த டெக்னாலஜி எங்களுக்கு நலவு, இதை தூக்கி எறியாதீங்க. உங்கள் பிள்ளையோட கல்வியில் தான் பிரச்சனை, டெக்னாலஜியில் இல்லை. வீட்டில் கத்தி இருக்கும், அந்த கத்தியால் குத்தேடும். குத்தினாங்க என்பதுக்கு வீட்டில் உள்ள கத்தியை நான் வீச மாட்டோம், கத்தி அப்படி தான் இருக்குது. நாங்கள் மரக்கறிகள் காய்கறிகளை வெட்டுவோம். அது மாதிரி ஃபோன் வீட்டில் இருக்கட்டும், பிசி வீட்டில் இருக்கட்டும், அதில் நிறைய தீமைகள் இருக்குது, நன்மைகளும் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் புள்ள அதை பயன்படுத்துகிற சூட்டபிளான மனுஷனாக மாறணுமா இருந்தால் அவருக்கு நீங்கள் ஃபோனை பறிச்சோ ஃபோனை தர மாட்டோனோ அதட்டியோ வேலை இல்லை. அவர் கல்விக்கு தீனை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆகப்பெரிய கிஃப்ட் அவருக்கு கொடுக்கறது தீனுல் இஸ்லாம். அவர் என்றைக்கு தீனை அரவணைச்சு கொண்டாரோ நேசிச்சாரோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் படித்தோம், எல்லாம் செஞ்சோம். எங்கள் உம்மா வாப்பா எங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம், நான்லாம் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி எங்கள் உம்மா அவங்க தான், நான் இல்லை, அவங்க பட்டது தான், அவங்க செஞ்சது தான். அவங்க எங்களுக்கு பின்னாடி நின்றனால தான் நாங்கள் இன்றைக்கி இப்படி போகிறோம். எங்கள் தம்பி யூகேல அவர் இன்றைக்கி அவர் படித்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கணுமெண்டா அவங்க பின்னாடி நாங்கள் 2 பேர் தான் பின்னாடி நின்று அங்கே இருந்தாலும் மார்க்கத்தோடு தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஜன் எங்களுக்கு சேர்த்து தரப்பட்டுச்சு. எங்கள் வீடு ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே எங்கள் வாப்பா 4 பேருக்கு மௌலியை கூட்டிகிட்டு வந்து பயான் நடத்துவார், நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். எங்கள் உம்மா எங்களை லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறேன்னா தனியாக கூட்டிகிட்டு போகல, ஊரில் இருக்கிற மற்ற ஆட்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ விளங்கிச்சு சமூகத்தோடு நாங்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணும்னு. எங்கள் வாழ்ப்பவும் பெரிய சல்லிக்காராக்கள் இல்லை, அவங்க செஞ்ச இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் லைஃபுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சிந்தனை உண்டாக்கிட்டு சமூகத்தோடு நம்ம இது பண்ணணும், எங்கள் மக்களை நம்ம பார்க்கணும். அவர் வீட்டுக்கு 4 பேரை கொண்டாந்து வச்சு ஒரு மௌலையை கூட்டிகிட்டு வந்து பயன் பண்ணுறேன், நாம செய்யணும்ன்ற உணர்வு அதை எங்களுக்கு தருகிறது. எங்கள் உம்மா லைப்ரரிக்கோ இதுக்கோ எங்களை கூட்டிகிட்டு போகிற நேரம் இப்படித்தான் நாங்கள் நடக்கணும்னு அவங்க சொல்லி தந்தாங்க, வாயால் இல்லை செயலால். ஸோ அவ்வளோ கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகணும். நாங்கள் படிச்சிருக்கோம்னா அன்றைக்கு அவங்க எங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருந்தாங்கடா இல்லை, நாங்கள் பாஸ் ஆகிற நேரம் எங்கள் பின்னாடி வந்து பெரிய ஸ்கூலுக்கு போகிற நேரம் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா. எஸ், அவங்க தந்ததில் ஆகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவது, அவங்க எங்களை கொண்டு போய் மார்க்கம் படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க தந்த ஆகப்பெரிய கிஃப்ட் இது. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்கணுன்ற ஃபீலிங்ஸோட இன்ஷா அல்லாஹ் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்தோ இந்த ஃபோனில் இருந்து அவங்களை கன்வெர்ட் பண்ணணுமெண்டா, அதை யூஸ் பண்ணணும், நல்ல பகுதிக்கு கன்வெர்ட் பண்ணணுமெண்டா அவங்களுக்கு நீங்கள் ரிலீஜனை கொடுங்கன்ற ஒரு வேண்டுகோளோட இன்ஷா அல்லாஹ் ஹபுகஸ்தலாவில் அந்த மாற்றம் அதிகமாக நடக்கணும்.